சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார், நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். என் அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்து பிறப்பு விழா உலகம் முழுவதும் மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற காரியங்களை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்திலே ஒரு தாயானவள் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை அவள் தாங்குகின்ற பொழுது தான் ஒரு தாய்மை பெற்றை அடைந்தேன் என்பதை எப்பொழுது அவள் கண்டு உணர்வாள் என்றால், அவள் தாய்மை பெற்றை அடைந்து 40 நாட்களுக்கு பிறகுதான் அவள் தாய்மை பெற்று உடையவள் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது, இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா இறைவாக்கினர் இந்த உலகத்திலே ஒரு மீட்பர் பிறக்கப் போகிறார் என்கிற செய்தியை இறைவாக்கு உரைத்தார். பரிசுத்த திரு விவிலியத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா புஸ்தகம் 7வது அதிகாரம் 14 உள்ள திரு வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுவார். இதோ கருவிற்று இருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று அர்த்தம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர், இந்த ஆண்டு முழுவதும் உங்களை பராமரித்து பாதுகாத்து வந்த அந்த ஆண்டவர் குழந்தை பாலகனாய், குழந்தை இயேசுவாய் உங்களுடைய இல்லத்திற்குள், உங்களுடைய வீட்டிற்குள் அவர் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களை, ஒரு தாயானவள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையை குறித்த எதிர்பார்ப்பும், அந்த குழந்தை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்கிற ஆசையும் ஏக்கமும் ஒரு தாயானவளுக்கு உண்டு. தன் பிள்ளை ஒரு மருத்துவராய் வர வேண்டும், தன்னுடைய பிள்ளை ஒரு பொறியாளராய் வர வேண்டும், தன்னுடைய பிள்ளை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும், பிள்ளையை நன்றாக படிக்க வேண்டும் என்று பல ஆசைகளை தன் உள்ளத்திலே வளர்த்து அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்த எண்ணங்களை எல்லாம் ஒரு தாயானவள் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருப்பாள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை பாலகனாக அவர் பிறந்த பொழுது அவர் நன்றாக வாழ்ந்து வளர்வதற்கு இந்த உலகத்திலே அவர் பிறக்கவில்லை. மாறாக நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இறந்து உயிர்த்து விண்ணகத்திலே இருந்து நமக்காக பரிந்துரைக்கவே இந்த உலகத்திலே பாலகனாய் அவர் பிறந்தார். என் பிரியமானவர்களே, இயேசு ஒரு தனி மனிதனுக்காக இந்த உலகத்திலே வரவில்லை, ஒரு குடும்பத்தாருக்காக இந்த உலகத்திலே வரவில்லை, அல்லது ஒரு நாட்டு மக்களுக்காக இந்த உலகத்திலே வரவில்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக இந்த உலகத்திலே வரவில்லை. அவர் இந்த உலகத்திலே வந்தது உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் மீட்டெடுப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே அவர் வந்தார். பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவருடைய பெயர் மீட்பர். மீட்பர் உங்களை சகல விதமான துன்பத்திலே இருந்தும், துயரத்திலே இருந்தும், கண்ணீரிலே இருந்தும், வேதனையிலே இருந்தும் உங்களை மீட்டெடுக்கக்கூடியவர். பிரியமானவர்களே, இது நாள் ஒரு பாக்கியமான ஒரு நாள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மகிழ்ச்சியை பார்க்கிலும் கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறார் என்னக்கூடிய மகிழ்ச்சி தான் உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த திருமறை நூலை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு ஆசிரியர் இயேசுவினுடைய மூதாதையருடைய பட்டியலை குறித்து
அவர் சொல்லுகிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 உள்ள திருவசனத்தில் அவர் சொல்லுகிறார், தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையருடைய பட்டியல் என்று அவர் தொடங்குகிறார். ஏன் தாவீதினுடைய மகன் என்று மத்தேயு ஆசிரியர் தொடங்குகிறார் என்று பார்க்கின்ற பொழுது யூதர்களுக்கு தெரிந்திருந்தது, மெசியா எனப்படக்கூடியவர் ஆண்டவராகிய இறைவன் தாவீதினுடைய மகனாக வருவார் என்பதை யூதர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆதலால் தான் இயேசு ஒவ்வொரு அற்புதத்தை அவர் செய்கின்ற பொழுதும் பேய் பிடித்திருந்த ஒரு மனிதனுக்கு அவர் விடுதலை கொடுத்து அவனுக்கு பார்வையை கொடுத்து கேட்கக்கூடிய செவிதிறனை கொடுக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இயேசுவை பார்த்து மத்தேயு 12வது அதிகாரம் 23 உள்ள திருவசனங்கள் சொல்லுகிறது, திரண்டிருந்த மக்கள் யாவரும் அழைத்து போய் தாவீதின் மகன் இவரோ என்று பேசிக்கொண்டனர். தாவீதின் மகன் இவரோ என்று பேசிக்கொண்டனர். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அந்த யூதர்களுக்கெல்லாம் தாவீதினுடைய மகனாத்தான் இவர் இருப்பாரா என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இயேசுவினுடைய சீடர்களும் இயேசுவும் எரிக்கோவை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய திமேயினுடைய மகன் பர்த்தேயுவும் வழியோரம் அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்படுகிறான். அப்ப கேள்விப்படும் பொழுது அவனுடைய வாயிலே இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 10வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 47 உள்ள திருவசனத்திலே, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார். ஏனென்றால் தாவீது ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட தீர்மானித்தார். பரிசுத்த திருமறை நூலையெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 2 உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே தாவீது நாத்தான் என்கிற அந்த இறைவாக்கினரை அழைத்து, ஆண்டவருடைய ஏக்கத்தை விருப்பத்தை நான் நிறைவேற்ற விரும்ப நான் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தை அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையிலே வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ ஒரு கூடாரத்திலே குடியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கென்று கோவிலை கட்ட அவர் தீர்மானித்ததினாலே தான் யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இயேசு தாவீதினுடைய மகனாக இருப்பாரோ என்று அவர்கள் நினைத்தார்கள். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆனால் இந்த தாவீதினுடைய வம்சத்திலே ஆண்டவர் இயேசு பிறந்தாலும் ஆனால் அந்த தாவீதுக்கு ஆண்டவராகிய இறைவனை இயேசுவை கையிலே ஏந்தக்கூடிய பாக்கியம் இல்லை, சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லை. ஆனால் தாவீதை ஆண்டவர் தன்னுடைய இதயத்திற்கு உகந்தவராய் இருக்க கண்டார். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தாயானவள் அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை பாலகன் இயேசுவை கையிலே ஏந்தி சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த தேவ தாய்க்கு இருந்தது. புனித அகஸ்தினார் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அன்னை மரியாளோடு அவர் ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், ஆண்டவருடைய தூதர் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் சென்று இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அவர் சொல்லுவார். அப்பொழுது அன்னை மரியாளும் கபிரியேல் தூதரும் உரையாடி கொண்டு இருப்பார்கள். பரிசுத்த திருமறை நூலை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது கபிரியேல் தூதர் அந்த குடும்ப நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டி கொண்டு இருப்பார். ஆனால் புனித அகஸ்தினார் தன்னுடைய நூலிலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? முழு விண்ணுலகமும் அன்னை மரியாளுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டு இருந்ததாம். என்ன வார்த்தையை சொல்ல போகிறார்கள்? ஒருவேளை இந்த உலகத்தினுடைய மீட்பரை சுமக்க என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த மீட்பரை எங்கே பிறக்க முடியும் என்கிற எண்ணமும் ஏக்கமும் அந்த விண்ணுலகத்துக்கு இருந்தது. ஆதலால் தான் அந்த கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் பேசி அன்னை மரியாளுடைய வாயிலே இருந்து உள்ளத்திலே இருந்து வந்த அந்த வார்த்தைகள் தான் என்ன வார்த்தைகள்? லூக்கா 1வது அதிகாரம் 38 உள்ள திருவசனத்திலே, நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று
சொன்ன உடனே தான் பரிசுத்த திரு விவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றாராம், பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டானதாம். என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. கடவுளுடைய தாயானவளுக்கும் இந்த பிறப்பிலே மிகப்பெரிய பங்கு உண்டு. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் யாரையும் வலுக்கட்டாயம் பண்ணி அவர்களுடைய உள்ளத்திலேயோ அவர்களுடைய குடும்பத்திலேயோ அவர் உட்பிரவேசிப்பது கிடையாது. அவர்களுடைய அனுமதியை கேட்கிறார். பாருங்க, தன்னுடைய மகன் இந்த உலகத்தில் அன்னையினுடைய உதிரத்திலே அவர் தாங்குகின்ற பொழுது அதை வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தந்தையாய் இருக்கக்கூடிய யோசேப்புக்கும் ஒரு உள்ளத்திலே சந்தேகம் வருகிறது. நீங்கள் பரிசுத்த திரு விவிலியத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யோசேப்பினுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய கலக்கம் வருகிறது. தான் கூடி வாழுவதற்கு முன்பே தன்னுடைய மனைவி மரியாள் கருவுற்றிருக்கிறாளே, மறைவாக விளக்கி வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருந்த பொழுதுதான் ஆண்டவருடைய தூதர் கனவிலே தோன்றி யோசேப்பினிடத்தில் சொல்லுகிறார், உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 1 அதிகாரம் 20-21 வசனத்திலே, யோசேப்பே தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலே இருந்து மீட்டெடுப்பார். ஆண்டவர் இயேசு பிறந்ததனுடைய நோக்கமே நம்மளுடைய பாவங்களிலே இருந்து மீட்டெடுப்பதற்கு. பிரியமானவர்களே, அவர் மீட்பராய் இருக்கிறார். அவர் மீட்பராய் இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகம் முழுவதுமே ஒரே மழை வெள்ளக்காடாக இருந்தது. திடீர் என்று புயல் சீற்றங்கள் எல்லாம் உருவாகினது. கடும் மழை இருக்க ஆரம்பித்தது. அப்பொழுது வானிலை மையம் எச்சரிப்பு கொடுக்கிறது. என்ன எச்சரிப்பு? புயல் கரையை கடக்க போகிறது, இந்த பகுதியிலே இந்த நேரத்திலே இந்த வேகத்திலே கரையை கடக்க போகிறது, ஆதலால் இந்தந்த பகுதிகளிலெல்லாம் மிக பலத்த மழை பெய்ய போகிறது என்பதை அவர்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தின உடனே அரசாங்கம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உடனே ஒரு பேரிடர் மீட்பு குழுவை அந்த பகுதிக்கு அனுப்பி மக்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி அவர்களை அழைத்து சென்று பாதுகாப்பாய் வைத்தார்கள். மீட்டெடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். தன் உயிரை கூட தியாகம் செய்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீட்டெடுக்கக்கூடியவர்கள். ஆனால் பரிசுத்த திரு விவிலியத்திலே இயேசுவை குறித்து சொல்லுகிறது, அவர் உலகத்தினுடைய மீட்பர், உலகத்தினுடைய இரட்சகர், நம்மளுடைய அனைத்து பாவங்களிலே இருந்தும் நம்மை மீட்டெடுக்கக்கூடியவர். இந்த தாவீதினுடைய மகனாக ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய பங்கிலே காலம் சென்ற முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை பால் போஸ்கோ என்கிறவர் இருந்தார். அவர் பணி ஓய்வு பெற்று சிகாவில் அவர் இருக்கின்ற பொழுது அவரை வயதான காலத்திலே அவருடைய ஆசிரை பெறுவதற்கு அந்த இல்லத்தை நோக்கி நான் பயணித்தேன். அப்பொழுது தந்தையினுடைய இல்லத்திற்கு நான் போய் அமர்ந்திருக்கின்ற பொழுது அங்கு பார்த்தோம் என்றால் கயிறிலே எல்லா கிரீட்டிங்ஸையும் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா அழகழகான கிரீட்டிங்ஸ்கள்லாம் கயிறில் கட்டு அந்த கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸுங்க இருக்குது. அப்போ அதை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு சில கிரீட்டிங்ஸ்கள்லாம் கட்டப்படாமல் அவருடைய டேபிளிலே அப்படியே கிடந்தது. அப்பொழுது நான் தந்தையை பார்த்து சொன்னேன், சாமி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் ஒரு கயிறை எடுத்து இந்த கிரீட்டிங்ஸை அதில் கட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த தந்தை பால்பாஸ்கர் தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? ஆனந்து, இங்கே இருக்கக்கூடிய கயிறில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரீட்டிங்ஸை நீ பார், ஒவ்வொரு வாழ்த்து அட்டைகளை பார், அதிலே யோசேப்பு இருக்கிறார், அன்னை மரியாள் இருக்கிறார், குழந்தை பாலகன் இயேசு இருக்கிறார், பாருங்க மாட்டுக்கொடியில் இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கிற கிரீட்டிங்ஸ்ல பாருங்க விஷ் யூ ஹாப்பி எக்ஸ்மஸ்ன்னு இருக்கிறதே ஒழிய அங்க கடவுளுடைய தாயோ யோசேப்போ குழந்தை பாலகனோ இல்லை. இப்படிப்பட்ட கிரீட்டிங்ஸ் இந்த இடத்துல இருக்கணுமா என்று சொன்னார். பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து பிறப்பு விழாவில இன்றைக்கு யோசேப்பை பார்த்து ஆண்டவராகிய இறைவனுடைய தூதர் சொன்னதை போல அன்னை மரியாளையும் நாம் இந்த வேளையில நினைவு கூற
கூற வேண்டும். யோசேப்பையும் இந்த பிறப்பின் விழாவிலே நினைவு கூற வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய கிறிஸ்து பிறப்பு விழா உண்மையான ஒரு மகிழ்ச்சியினுடைய விழாவாக இருக்கும். இரண்டாவதாக மத்தேயு ஆசிரியர் கூறுகிறார், ஆபிரகாமின் மகனான இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர் பட்டியலிலே அவர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லுகிறார். ஏன் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக இந்த மனுக்குலத்தில் பொழிய வேண்டும் என்று தந்தையாக இருக்கக்கூடிய இறைவன் விரும்பினார். ஏனென்றால் ஆபிரகாமை ஆண்டவர் 20க்கும் மேற்பட்ட ஆசீர்வாதங்களினால் அவர்களை நிரப்பினார். இந்த ஆசீர்வாதம் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அந்த மீட்பரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதனால தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14-15 உள்ள வசனத்திலே, கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நான் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அதனால்தான் இயேசு சொன்னாரு, உங்கள் தந்தை ஆபிரகாமும் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கண்டார், அவரை கண்டபொழுது மகிழ்ச்சி கொண்டார் என்று யோவான் 8:56 இயேசு யூதர்களை பார்த்து சொன்னார். என் சகோதரனே, சகோதரியே, உன் சரீரத்தில் வியாதி பலவீன நோயோடு கூட இருக்கிறாயா? அன்னைக்கு 18 ஆண்டுகளாய் கூனியாய் இருந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது இயேசு சொன்னார், ஆபிரகாமின் மகளாகிய இவளை 18 ஆண்டுகள் சாத்தான் கட்டி வைத்திருந்தான், இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை அல்லையா என்று சொல்லி கேட்டார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பின் விழாவிலே நீங்களும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், நீ ஆணும் ஆபிரகாமினுடைய மகன், சகல விதமான கட்டுகளிலே இருந்தும், சாபங்களிலே இருந்தும், நோய்களிலே இருந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க போகிறார். சக்கேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு மீட்பராய் நீர் பிறந்திருக்கிறீர். எங்கள் கண்ணீரையெல்லாம் நீங்கள் துடைக்க போகிறீங்க, எங்கள் வேதனையெல்லாம் எடுத்து மாற்ற போகிறீங்க. தாவீதின் குமாரனா நீங்கள் வந்திருக்கிறீங்க. இத்தனை நாள் வரை குழந்தை பாலகன் இயேசுவாகிய உம்மை மட்டுமே நாங்கள் பார்த்ததுண்டு. அன்னை மரியாளையோ யோசேப்பையோ நாங்கள் நினைத்ததில்லை. இன்றைக்கு வானதூதர்களோடு சேர்ந்து, அந்த கேராபீன்கள் சேராபீன்களோடு சேர்ந்து நீர் எங்களுடைய உள்ளத்திலே வீட்டிலே புகழ்ந்திருக்கிறீரே. இறைவனுடைய தாயாக அன்னையானவளையும் வளர்ப்பு தந்தையாக யோசேப்பையும் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து நாம் ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நம்மை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே அன்னையின் உதரத்தில் உதித்த அந்த பரம்பொருளை, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த வேளையில புகழ்ந்து அவரை வரவேற்று பாடப்போகிறோம். அந்த விண்ணவர் கூட்டத்தோடு மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சமர்ப்பிக்க, மகிழ்ச்சியோடு இருக்க இந்த வேளையில அவரை புகழ்ந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்று அவரை பாடுவோமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே,
நம்முடைய ஆண்டவர் அனைத்து அதிகாரங்களையும் உடையவர். விண்ணிற்கும் மண்ணிற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர். பொய் உரையாத ஒரு கடவுள். இன்று நம்ம வாழ்க்கையிலும் அநேக வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குறுதிகளை நாம் நினைக்கும் பொழுது நாம் இழந்து போன ஆசீர்வாதங்கள், நாம் இழந்து போன அமைதி, நாம் இழந்து போன சமாதானம், நாம் இழந்து போன பொருளாதாரம், இவை அனைத்திலிருந்தும் நமக்கு விடுதலை அவர் தரப்போகிறார். அந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் அதிபதியான அந்த ஆண்டவரை இந்த வேளையில புகழ்ந்து ஆராதிப்போம். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இந்த உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. இந்த உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றும் நிலைப்பார். சொல்வீங்களா? அல்லேலூயா, 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 ஆமென். இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மளை தேற்றுவார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை திடப்படுத்துவார். நாம் இழந்து போனவற்றிலிருந்து அவர் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வல்லவர் அவர். யோபின் வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா சாத்தான் அவரை எவ்வளவு சோதித்தான். அவர் சரீரத்துல புண்கள் வந்தது, அவருடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள். அவர் அன்பு கூர்ந்த அவர் மனைவி கூட உன் ஆண்டவரை தூற்றிவிட்டு நீ உயிரை விடு என்று சொன்னார். அவர் ஆறுதல் தேடக்கூடிய அந்த நண்பர்கள் கூட நீ என்ன பாவம் செய்தாயோ இப்படி இருக்கிறியே என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வேளையில் கூட யோபு மனம் தளராமல் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. இன்று நம்ம வாழ்க்கையிலும் அநேக விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், சோதனைகளை மேற்கொண்டு இருக்கலாம். ஆனால் யோபுவை போல விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்க உயிரோடு இருக்கிற மீட்பர் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே என்று இந்த பாடலை பாடி அவரை புகழுவோமா? சாத்தால் உள்ளே எதிர்த்த போது ஜெய கிறிஸ்து உள்ளோ
என்றும் உனக்கு இல்லையே. துதிகணம் தொழித்தடி மகிழ்வாய். சாத்தால் உன்னை எதிர்த்த போது ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டு. தோல்வி என்றும் உனக்கு இல்லையே. துதிகாணம் துடித்தடி மகிழ்வாய். ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. சொல்வோமா நம்மளும்? ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, உம்முடைய பிறப்பின் விழாவிலே உம்முடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. நாங்கள் செல்வராய் மாறுவதற்கு நீர் இந்த உலகத்தில் ஏழையாய் நீர் பிறந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய நோய்களின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே நீர் எங்களோடு கூட இருந்து இம்மானுவேலாய் எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரெய்மன், திருமதி ஸ்டெல்லா மோகன்ராஜ், திருமதி ஜான்சி கிறிஸ்டோபர், திருமதி ரோசாலி, திருமதி இந்திராமுத்து, திருமதி மோனிசா மனோஜ், திரு டேவிட் செல்வராஜ், இந்த குடும்பங்களை நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு நற்செய்தி என்பதை நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலே எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் மீட்பையும் நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து
முழு செபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.